ஐயா அநியாயமா போயிட்டாரு ஐயா. வயசாயிடுச்சு போயிட்டான். ஏன் பணத்தர என்ன ஏமாத்திட்டு போயிட்டாரு ஐயா. ஒன்னும் ஏமாத்திட்டானா? ஐயா அப்ப அந்த வாரமா போய் புலம்பு. சே, இப்படி மோசம் போயிட்டமே. எல்லாம் உன்னால வந்ததுடா. எனக்கு என்ன தெரியும்? கேஸ் ஜெயிச்சு கிழவன் மண்டைய போடுவான், மொத்த சொத்தையும் ஆளலான்னு ஆசைப்பட்டேன். கேஸ் தோத்து இவன் மண்டைய போடுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இருந்தாலும் நீ அவசரப்பட்டிருக்க கூடாதுடா. கேஸ் முடிவு தெரியற வரைக்கும் நாம இந்த சம்பந்தமே பண்ணிருக்க கூடாது. என்னக்கா நீ அவரோட சேர்ந்து பேசிக்கிட்டு? அன்னைக்கு நீ கூட தான் சொன்ன 500 ஏக்கர் கோட்டை விட்டுடாதீங்க, 500 ஏக்கர் கோட்டை விட்டுடாதீங்கன்னு. அத்தானை போட்டு அப்படி அரிச்ச. சரி சரி விடுங்கப்பா. என்ன பண்றது? இப்படி ஒரு வெறும் சிறுக்கி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? அவ இந்த வீட்டுல கடைசி வரைக்கும் ஆண்டு அனுபவிக்க போறான்னு உங்களுக்கு யார் சொன்னது? அப்படி போடு. இந்த வீட்டுக்கு ஒரு பணக்கார மருமக வரணும். அப்பதான் என் மனசு ஆறும். என் மனசுதான். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? இது நடக்கிற கதையா? ஏன் நடக்காது? அந்த வெறும் சரிக்கைய ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ராமுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதானே? புரியாம பேசாது. ராமு அவ மேல உயிரையே வச்சிருக்கான். உயிரே வச்சிருக்கிறதானே பிரச்சனை. இது என்ன ஒரு பெரிய விஷயமா? அதான் ராம அவளை வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டா அவளை ஒதுக்கி வச்சிடலாம். அப்புறம் ராமுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப சுலபம் இல்லையா? அப்படி சொல்றா தம்பி? ஆமா, இப்ப அப்படி சொல்றான்னு சொல்லுவேன். அப்புறம் ஏன்டா சொன்னான்னு சொல்லுவேன். பொம்பளைங்களை நம்ப முடியாது. எனக்கு அத்தான் தான் முக்கியம். நீங்க என்ன சொல்றீங்க? ஊன் சொல்லுங்க. ஆமா, ஏற்கனவே ஒரு ஊன் சொல்லிதான் இந்த கதையில உட்கார்ந்து இருக்கேன். இன்னொரு ஊன் சொல்லி என்ன உள்ள தள்ளிடுங்க. உங்களை உள்ள தள்ளுறவும் இல்ல, இது அவளை வெளியே தள்ளுறவும். ஊன் சொல்லுங்க. என்னவோப்பா, இந்த தடவையாவது நல்லபடியா பார்த்து பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அக்கா உன் கைவரிசையை காட்டு. என்னடா திமிரா? நீங்க தினம் தண்ணிய போடுவீங்க, உங்க பொண்டாட்டிய போட்டு அடிப்பீங்க, அவங்க இங்க வந்து ஓன்னு அழுவாங்க. இன்னொரு தடவை தண்ணிய போட்டு உன் பொண்டாட்டி அடிச்சதா கேள்விப்பட்ட மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சு போடுவோம் பாடவா. இனிமே அப்படி எதுவும் செய்ய மாட்டேயா. மாமா காஃபி. டேய் போடா. வரையா. என்னம்மா? காஃபி சாப்பிடுங்க. காபி கொண்டாந்துட்டான் பிச்சைக்காரன் நாய். முதேவி, உன்னை யாரு காபி கொண்டாட சொன்னா? வடிவு, ஏ வடிவு, என்னங்க உனக்கு அறிவு இருக்காடி? இந்த மூதேவி கிட்ட ஏண்டி காபி கொடுத்தாச்சே? காலங்காத்தால யுவ மூத்தல முடிச்சா போற காரியம் உருப்படுமா? நான் கொடுத்து விடலீங்க. ஏண்டி உன்னை காபி போட்டு வைக்க சொன்னா கொண்டு வந்து கொடுக்க சொன்னா? சரியனே, பின்னாடி பாத்திர கடைக்கு போய் தொலைக்கு போ. போடி. என் உயிரை வாங்க வந்திருக்கு பாரு. லட்சுமி அத்தை, அந்த தாலியை கைத்தி கொடுத்துட்டு இந்த மஞ்ச கைத்த கட்டிக்கமா. எதுக்கு அத்தை? மஞ்ச கைத்து கூட வக்கில்லாத குடும்பத்திலிருந்து வந்தவனி நாங்க பண்ணி போட்ட தங்கத்தாலியை கட்டிக்கிட்டு மினுக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? கழட்டி கொடு. மாடி பக்கமே போக கூடாதுன்னு சொன்னீங்க, பொறுத்துக்கிட்டேன். அவர் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதையும் பொறுத்துக்கிட்டேன். வெள்ளிக்கிழமை அதுவும் தாலியை கேக்குறீங்களே, இது நியாயமா அத்தை? நாதியத்தவளுக்கு நாள் என்ன கிழமை என்ன? நீயா கழட்டுறியா இல்ல நானா? வேண்டாம் வேண்டாம். இந்தா சீக்கிரம் கழட்டு. தங்கத்துக்கு தான் தகுதி இல்லாதவளே தவிர தாலிக்கு தகுதி இல்லாதவரை சொல்லாம விட்டீங்களே. ஏய் லக்ஷ்மி, லக்ஷ்மி என்ன இங்க படுத்திருக்க? வா ரூமுக்கு போலாம். அது வந்துங்க வந்துங்க வந்து நான் விரதம் இருக்கேங்க. விரதமா? என்ன விரதம்? அது வந்துங்க குழந்தை நல்லபடியா பிறக்கணுங்கிறதுக்காக நான் வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கேங்க. விரதம் இருக்கும்போது தனியா தான் படுக்கணும். சரி, உள்ள எவ்வளவு இடம் இருக்க? அங்க படுக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து வெறும் தரையில தலகாணி கூட இல்லாம படுக்குமா? நம்மளை நாமே எந்த அளவுக்கு வருத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு சாமி மனசு இறங்கி நாம நினைச்சதை நடத்தி கொடுக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன விரதமோ என்னமோ, நீ கஷ்டப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அடி சக்க, எங்க போட்டு உடைச்சிருவியோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். பரவாயில்லையே,
அழகா பூசி மொழிவிட்டேன். இப்பதான் எங்க வழிக்கு வந்துகிட்டு இருக்க. இத பாருமா, 5 நாள் 10 நாள் விரதம் இருந்தா புண்ணியம் இல்ல, ஆயுசு பூரா இருக்கணும். அதுதான் உன் குழந்தைக்கு நல்லது, உனக்கும் நல்லது. புரிஞ்சுதா? நீ படுத்துக்கம்மா. எந்த பந்தத்துக்காக இந்த வீட்டுக்குள்ளாடி எடுத்து வச்சேனோ அதை வெட்டி பிரிக்கிற மாதிரி வேலை போட்டுட்டாங்களே. நிலைமை அவர்கிட்ட சொல்ல முடியாதபடி உனக்கு பூட்டும் போட்டுட்டாங்களே. அவரா இவங்களுடைய அக்கிரமங்களை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு விடிவு காலமே பிறக்காதா? அவர் என்கிட்ட இவ்வளவு அன்பா இருந்தோம், எங்க அவரோட சேர்ந்து வாழ முடியாம போயிடும் போல எனக்கு பயமா இருக்குமா? என்னம்மா செய்யற? வேலையா செய்யற? செய் செய். என்ன பண்றீங்க? நீ இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வேலையே செய்யறது இல்லையா? உடம்புல கொழுப்பு ஏறி போச்சு, அது கரைய வேணாம், அதனாலதான் இறைச்சி ஊத்திரி. மகாராணி கேள்வி கேட்கிறா பாரு. குப்பை வீடு. எங்க வீட்டுல எல்லாம் ஒவ்வொரு ரூமுக்கும் ஏர் கண்டிஷன் வச்சாரு எங்க அப்பா. காபி குடிக்கிறது கூட டபரா செட்டு தானே, கப்பன் சாசர் இல்லையா? உங்க யோகம் தெரியாதா? ஏன்டா இப்படி தாளிச்சு கொட்டுறீங்க? உள்ள தானே சொல்றான், ஏன் இப்படி திட்டுறீங்க? லக்ஷ்மி, லக்ஷ்மி, இது வந்துட்டீங்க. சீக்கிரமா வா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க? இது பாரு, அடிமை பெண் படத்துக்கு 2 டிக்கெட் எடுத்திருக்கேன். இன்னைக்கு தான் கடைசி நாளா. 10 நிமிஷம் இருக்கு, சீக்கிரமா ரெடி ஆயிடு, போலாம். சரிங்க. லட்சுமிமா இங்க வாமா. என்னங்க? அக்கா ஏதோ பேசணும்னு சொல்லிச்சு, என்னன்னு கேளு. ஒரு சினிமாவுக்காக வாழா வெட்டி ஆகணுமா? நல்லா முடிவு பண்ணிக்க, போ. ஏய், என்ன அப்படியே உட்கார்ந்திருக்க? ரெடி ஆகல? சினிமாவுக்கு நேராச்சும் சொன்னேன்ல. இல்லைங்க, நான் வரல. என்னது வரலையா? எனக்கு தலைவலிங்க. திடீர்னு என்ன தலைவலி? இல்லைங்க, எனக்கு ரொம்ப நேரமாவே தலைவலி. இது முன்னாடியே சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன? நான் தேவையில்லாம ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன்ல. இப்ப எல்லாம் உன் போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. விரதம் சொல்லிட்டு வேலைக்காரி மாதிரி மூளையில சுருண்டு கிடக்குறேன். எப்ப பார்த்தாலும் தலையை தொங்க போட்டுக்கிட்டு அந்த பொம்மையை கட்டி பிடிச்சிக்கிட்டு பைத்தியம் மாதிரி அலைகிறேன். சரி, சந்தோஷமா எங்கேயாவது வெளியில போலான்னு சொன்னா தலைவலி வயிற்று வலி சொல்லிட்டு ஏதாவது சாக்கு சொல்றேன். ச்சே, வர வர இந்த வீட்டுல என்ன இலவ நடக்குதுன்னு கொஞ்சம் கூட புரியல. சினிமாவா சினிமா? ச்சே, என் தலை விதி. லட்சுமி, அம்மா லட்சுமி, எழுந்துருமா. என்னத்த? லட்சுமி, காலையிலேயே சொல்ல மறந்தேன். நாளைக்கு காலையில நெல்லு முட்டையெல்லாம் ரைஸ் மில்லுக்கு அனுப்பி ஆகணும். இந்த நேரத்துல கூப்பிட்டா கூலிக்காரவங்க யாருமே வரமாட்டாங்க. அதனால இப்பவே கோடனுக்கு போய் கொட்டி கிடக்கிற நெல்லெல்லாம் மூட்டையா கட்டி வச்சுட்டு வா. போமா. இந்த நேரத்துலயா? காலையில போறாத்த. வெறும் கைய வீசிக்கிட்டு வந்தது காலம் என்ன நேரம் என்ன? சொன்னத செய், போடி. எழுந்துருடா, சீக்கிரம். சரி அத்த. ராமு, டேய் ராமு. என்னம்மா? அந்த அசிங்க என் வாயா எப்படிரா சொல்லுவேன்? அந்த கன்றாவிய நீ ஏன் வந்து உன் கண்ணால பாரு. சீக்கிரம் வாடா. என்னங்க என் தம்பி, சீக்கிரம் வாங்க. என்னம்மா என்ன? ஐயோ, ஏண்டி என்ன நடந்துச்சு? ஏண்டி இப்படி கத்துற? இன்னும் என்ன நடக்கணும்? அந்த அநியாயத்தை நான் என்னன்னு சொல்லுவேன்? என்னக்கா என்ன அநியாயம்? அந்த கன்றாவி எல்லாரும் சீக்கிரம் வந்து பாருங்க, வாங்க. சின்ன வயசுல இருந்து இப்படிதான் எங்க அக்கா. ராத்திரி ஆனா புலம்பும்.
சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வராங்க. தூங்க நேரத்துல. அட நம்ம லட்சுமி பார்க்கறது கூட்டு வந்தியா? சரி. தைரியம் இருந்தா எங்க வீட்டு உப்பு தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணுவேன். நன்றி கெட்ட நாயே.